வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? நீயா நான் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. குங்கும பொட்டு அந்த மொரமாமெல்லாம் இருப்பாங்க மொரப்பா. அப்படியே இருக்காது அந்த மாமாமெல்லாம் கூம போட்டு வச்சிருக்கும். அது look. அந்த ஒரு லுக் ஓ, அதே மாதிரி அந்த மீச கீழ மட்டும் லைட்டா இருக்கோ இல்லையோ லைட்டா அந்த முறுக்கி விடுவாங்கல்ல இருக்கோ இல்லையோவா சும்மா சொல்லுவாங்க. சும்மா நம்பாதீங்க. பொங்கல் சிறப்பு நீயா நானா. வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தாதானே கலகலன்னு இருக்கும். ஒரு பக்கம் ஊடகத்துடைய பல்வேறு தளங்களில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள், இன்னொரு பக்கம் தமிழகத்துடைய வீர விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இளம் வீரர்கள். தொடர்ந்து பேசுவோம். காதை திறந்து வச்சுக்கிட்டு யார் எவர்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே எவ்வளவு மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. எஸ், மூணாவது முறை பொண்ணு, யாருடைய திறனை அறிய விரும்புகிறீர்கள்? செகண்ட் ரோல அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஐயோ ஐயோ நான் என்ன செய்றேன் ராமா ஐயா. ஐயோ பாவம். குங்கும பொட்டு அந்த ஐயோ மொரமாமெல்லாம் இருப்பாங்கல்ல அப்படியே இருக்காரு அந்த மாமாமெல்லாம் கூம போட்டு வச்சிருக்கும். அது look. அந்த ஒரு லுக் Is it? அதே மாதிரி அந்த மீச கீழ மட்டும் லைட்டா இருக்கோ இல்லையோ லைட்டா அந்த முறுக்கி விடுவாங்கல்ல வந்ததே வருது. லூப்புக்குள்ள ஏதாவது மாட்டிட்டானா? ரைட், வாங்க மரமாமன். ஓ, அது ஸ்டார்டிங் அப்படி சோ போட்டுருக்கோம். இவர் என்ன செய்வார்? மாடுபிடி வீரர். மாடுபிடி வீரர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏன் தம்பி இது முதல்லயே சொல்லிடலாமே. எத்தனை வருஷமா மாடுபிடி வீரர்? 2013 வந்து மாடு பிடிக்கிறேன். எந்த ஊர் நீங்க? காட்டூர். எவ்வளவு மாடு பிடிச்சிருப்பீங்க? வரைக்கும் 100 மாடு பிடிச்சிருப்பேன். 100 மாடு பிடிச்சிருப்பீங்களா? அடே அப்பா. வீரண்டு. வேற யார் மாடுபிடி வீரர்கள் இருக்கீங்க? வாங்க எல்லாரும் வாங்க. நீங்க என்னன்னா எவ்வளவு மாடு பிடிச்சிருப்பீங்க தம்பி? நான் ஒரு 500க்கு மேல. 500ஆ? போன தடவை இதுல நீங்க பரிசு கார் வாங்குனீங்கல்ல? ஓ, போன வருஷம் ஜெயிச்சதா? 5 வயசுல இருந்து மாடு பிடிச்சிருக்கீங்க. ஏ, ஆமாப்பா. 5 வயசுல இருந்து மாடு பிடிச்சிருக்கீங்க. மாமா வேர்க்கனே அம்மா, அஜித் அம்மா, காமாட்சி அம்மா அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. 500 மாடு பிடிச்சிருக்கீங்கல்ல, என்னைக்காச்சும் குத்து வாங்கியிருக்கீங்களா? அது நிறைய இடத்துல உடம்பே காயமா தான் இருக்கும். அது ஒரு ஜல்லிக்கட்டு போனேன்னா 4 நாள் ஆஸ்பத்திரியில இருக்குன்னு கண்டிப்பான முறையில. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இந்தா புருவத்துக்கிட்ட ஒரு நிமிஷம். ஓ, நெத்தி இதுவாதான். ஆமா, இந்த தொடையில ஒரு ஐயோ பயமா இருக்கு. பெருமையா? ஆமா, இதெல்லாம் பயங்கர. ஒவ்வொருத்தருடைய கடமை. உங்களுக்கும் அடிபட்டு இருக்கா? இது முந்தானத்து மாடு பஞ்சது. முந்தானது மாடு கொஞ்சம். ஐயோ, மாறு வெடிக்கன்னு சொல்லி வைப்பாங்க. ரொம்ப அடிக்கல, சும்மா லைட்டா கொம்பு உரசனதுதான். அது ஒண்ணு இல்ல, சரியா போயிடும். சரியா போயிடுமா? ரொம்ப சகஜம். அடிப்பட்டப்ப ஒண்ணுமே புரியல, கலங்கி போச்சு. இந்த வருஷம் பாலமேட்ல ஒரு 16வது மாடு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். மூக்குல டம்முண்ட ஒரு மாடு அடிச்சு பிடிச்சு. எங்க இருக்கேன்னு கூட தெரியல. அது அப்புறம் என்னாச்சு? ஐயோ, ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஆஸ்பத்திரியில பார்த்து மறுபடியும் விளையாண்டேன். இது மறுபடியும் வந்து விளையாண்டிங்களா? ஆமா, மர தமிழே எங்க கிட்டேவா? இந்த பயம் போயிடுமா உங்களுக்கு? ஆமா, அது விளையாட்டாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மறுபடியும் போயிட்டு பயம் தெரியும். அதுக்கப்புறம் பிடிச்சீங்க? அதுக்கப்புறம் பிடிச்சனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அப்புறம் பிடிச்சதானா? அது அதுக்கப்புறம் ஒரு 10 மாடு பிடிச்சிருப்பேன். அடிபட்டு ஊசியெல்லாம் போட்டு வந்த பின்னாடி. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு இப்பதான் நான் 19 ஸ்டார்ட் பண்றேன். 19ஆ? வாங்கிட்டு இப்போ இதா இருக்கேன். எனக்கு ஒரு டவுட். அப்படி வந்து கல்யாணம் ஒன்னா வந்து ஜல்லிக்கட்டு இல்லனா நானு அப்படின்னு வந்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஜல்லிக்கட்டு தான் யூஸ் பண்ணுவோம். எனக்கு என்ன ரொம்ப யதார்த்தமா கேட்கணும். அப்படி வந்து ஜல்லிக்கட்டு கல்யாணமா எல்லாம் பரவாயில்லையா? நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே ஏதோ யாரு இது? பாட்டு பாடல. போற வரைக்கும் ஜல்லிக்கட்டு மட்டும்தான். வேற என்னமோ உள்ள எந்த பொண்ணு லவ் சொல்லலன்னு இப்பதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. கடைசில ஜல்லிக்கட்டு தான் வேணும்ங்கறீங்க. என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா? கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல. முதல்ல லவ் பண்ணுங்க பாஸ். என்னது? லவ் யாரும் பண்ணலங்க. நம்மளாச்சும் லவ் பண்ண ஜல்லிக்கட்டு மேல. ஜல்லிக்கட்டு பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா லவ் எப்படி வரும்? சபாஷ். நான் படிக்க நல்லா வாழ்க்கை மாடு ஓடிட்டு கட்டி இருக்கு. பிடிக்கும் போது பொண்ணை நினைச்சுப்போம் அப்படின்லாம் சொல்றீங்க. அப்ப மனசுல பொண்ணு இருக்குல்ல?
கண்டு விட்டாளையா சூட்சமத்தை கண்டு விட்டாளே. இப்பெல்லாம் வந்து எவனே மாடு பிடிச்சவன பொண்ணு தர மாட்டேங்கிறான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளை என்ன பண்ண போறான், அவன் வேங்கி போயிடும் மாடு மாடு, அந்த பிள்ளைக்கு அப்புறம் யார் இது பண்றது அப்படி அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பெல்லாம் கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. இப்படி இருந்தா எப்படி இவ்வளவு பேர் இதுக்குள்ள வர்றாங்க? என்ன காரணம்? போதானே அது. கண்டிப்பா அது உள்ள உண்டா வெளியவே போக முடியாது. போதமா இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ள வந்துட்டோம்னா அவங்களுக்கு கேட்ட பழக்கம் எதுவுமே இருக்காது. உண்மை. வேடிக்கைனா அந்த மாடை எப்படி ஏத்தணும், மாடை அவுக்கணும், எப்படி வீட்டுக்கு பத்திரமா கொண்டு வரணும் யோசனை இருக்குமே தவிர வேற எந்த யோசனையுமே இருக்காது. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? அப்ப ஜல்லிக்கட்டு பண்றவங்க எல்லாருமே சன்னியாசி ஆயிடணுமா? இல்ல கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் ஒன்னு கேக்குறேன், நாளைக்கு ஒரு சூப்பர் மாப்பிள பைலட் உனக்கு அமையறாப்ல. வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் நானா ஃளைட்டான்னு கேட்க போறீங்களா என்ன? அப்படி கேட்க முடியாது. ஓகே உனக்கு ரெண்டு எனக்கு வேணா தக்காளி சட்னி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி ஓ உங்க சேனலா? ஐயே எங்க அக்கா அழுறாரு. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இளவட்டக்கல் வந்து இந்த வீர விளையாட்டுகள் ஒண்ணு. ஆனா நார்மலா இளவட்டக்கல் அப்படினாலே இது ஒரு ஆண் தூக்கி போறதா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். யாராவது ஒரு பெண் தூக்கி போறீங்களா? ஓ கல்லு உருட்டதல்ல கேம், தூக்கி பின்னால போடணும். ஐயோ 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 எம்மா தெரியாதவங்க தூக்குனா எங்கேயா கஷ்டம். தூக்கி போட்டாத. கால் கிலோ போட்டா போச்சு. முடியலையா? முடியல. இப்ப உண்மையாவே இந்த இளவட்டக்கல்ல தூக்குறதுக்கு ஒருத்தர் நம்ம அழைக்க போறோம். ஓ பொண்ணு தூக்கு போகுது. உங்களுக்கு இதெல்லாம் ரெகுலரா பண்ணுவீங்களா? அது இந்த சாதாரணமா சொல்லுங்க. 55 கிலோங்கறாங்க. ஆமா சார் பழகிடுச்சு. பழகி கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குறது லாரிஸ் கிடையாது. வா அப்பா நீங்கள் தான் இந்த இது செய்வாங்க. நீங்க எப்படி தூக்க கத்துக்கிட்டீங்க? ஆண்களுக்கு ஈடாக நாங்களும் சேர்ந்து எங்க ஊர்ல ஒரு முயற்சி பண்ணோம். ரொம்ப பயங்கரமான ஆளா பாரு. தொடர்ந்து செய்யுங்க. சரி சார். வாழ்த்துக்கள்மா. சூப்பர். பெருமையா இருக்கு. உங்களுக்குலாம் இது கம்மி சார். அதனாலதான் நான் எடுக்கல. ஏன்னா டக்குனு ஒத்த கல்ல இருந்து வீசிட்டோம்னு வச்சுக்கவேன், டப்புனு கேமரால பட்டுச்சுன்னா நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம். நீங்க இப்ப இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல பெண்கள் தான் உருட்டுறாங்கன்னு, இதாங்க சார் உச்சக்கட்ட உருட்டு. கேட்டில்ல நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்பிட்டு இல்ல. நான் என்ன முதல்ல என் சிஷியன்ட்ட போதுங்கிறது மாதிரி சொன்ன மாதிரி சிஷியன் வாங்க தூக்கி எப்படி நிறுத்தாப்ல இருந்தார். ஒத்த கல்ல தூக்கி நிறுத்தாப்ல. தம்பி நான் அப்படியே சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணணும். சரியா? இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாயி வேற மாதிரி ஆயிடும். ஐயோ ரிஸ்க் இதுல அவரு ஏன்னா நான் பிராக்டிஸ் வந்து நார்மல் கிரவுண்ட்ல தான் கொடுத்தேன். டேய் 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 இந்த ஆக்ட் குடுக்குற வேலைய என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நீங்க தூக்க கூடாது. 29 தான் இருக்குதுலயே வெயிட்டான கல் இல்லையா? இது வரைக்கும் 129 வரைக்கும் நான் தூக்கி இருக்கேன். உங்களுக்காக நான் ஒரு 130 ட்ரை பண்றேன். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுறமா. உங்களுக்கு தெரியலையா? அதான் தெரியும். டேய் தகப்பா இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? மென்டலுகளா உண்மையா கல்லா? அத்தையா ஏன் நீ ஒரு கெஸ்ட் அப்படிதான் இருக்குது. தெர்மோகோல் தெரிக்காத அளவுக்கு டிசைன் பண்றாங்க சார். அதோட ஒரு கிராம் உங்க தலைமுடி மேல வந்துருச்சு. 129 கிலோ தூக்கி வீசுறப்ப 1 கிராம் சதறத்தான் செய்யும். இங்க வா. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்லப்பா இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துறாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப். எல்லாரும் இந்த ட்ரு தான் போடுறாங்க. நல்லா இருந்துச்சு. இது பொங்கல்ல நடந்த நீயா நானா அது சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் நம்ம பார்க்க அசால்ட்டா பிடிக்கிறாங்கன்னு நினச்சிப்போம். அது பயங்கர ரிஸ்க் இருக்கு. கஷ்டம்தான், அது ரொம்ப கஷ்டம். உயிர் சம்பந்தப்பட்டது. இது பயம் இல்லாம போய் பண்றாங்க. நம்ம பாராட்டணும். ஆனா அவங்க சொல்றது கரெக்ட் தான். பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னா உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்மளே நிறைய பார்த்திருக்கோம், செத்து போறதெல்லாம் பார்த்திருக்கோம். அவங்க அதான் சொல்றாங்க,
மூக்கிலே மோதி இருக்கு மாடு, மோதி மயங்கி இருக்காங்க. அதான் அந்த அளவுக்கு அது பயங்கர பவராவும் இருக்கும் மாடுலாம். அவங்க பயப்படுறது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு நம்பி தானே இந்த பொண்ணு இருக்கு. கரெக்ட் தான். எடிட்டிங் சூப்பரா இருந்தது, காமெடியா பண்ணி இருந்தாங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்